கல்வி கடன் மற்றும் உதவித்தொகை பற்றிய பல்வேறு விளக்கங்களை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம், வட்டி கட்டுறது அப்படிங்கிறது வந்து கல்வி கடன் வாங்கின அடுத்த மாதத்திலிருந்தே அப்படிங்கிற மாதிரி கட்டணுமா? அப்படியா கட்டும்போது ஏதாவது நமக்கு சலுகை இருக்கா? ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்வி கடனுக்கான வட்டியில் 2 இருக்குது மொத்தம். என்னென்னா பேஸ் ரேட் 2 இருக்குது. ஒன்று வந்து ஒரு பேஸ் ரேட்டுன்னு சொல்லிட்டு எல்லா வங்கிகளுக்கும் பொதுவான ஒன்று இருக்குது. அது பொதுவாக இப்போது வந்து 10.25% ஆண்டுக்கு அப்படின்னு ஒரு பேஸ் ரேட் இருக்குது. இது இல்லாமல் ஒவ்வொரு குறிப்பிட்ட வங்கியும் தானாக ஒரு வங்கியை ஒன்று போடும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 3% வருகிறது. இதில் என்னென்ன, ஆண்களுக்காக வருகிற போது பாய்ஸுக்கு வந்து 3%, பெண்களுக்கு கேர்ள்ஸ் வந்து 2% தான் வட்டி. ஆக இரண்டும் சேர்ந்து 12.75 12.25 அப்படி வரும் ஒரு ஆண்டுக்கு. ஆனால் இதில் எப்போது கல்வி கடன் வாங்குகிறார்களோ அப்போது இருந்தே இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் அவங்க பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னா வட்டியில் 1% அவங்களுக்கு சலுகை இருக்கிறது. வட்டியில் சலுகை கொடுக்குறாங்க. இந்த ரேட் கன்செஷன், இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கன்செஷனுங்கிறது 1% இஃப் தே ஸ்டார்ட் ரீபேயிங் தி இன்ட்ரெஸ்ட் ஆஸ் இட் இஸ் அவைல்டு. அப்படின்னா என்னென்னா, அவங்களுக்கு அந்த லோன் கிடைக்கும் போதே அந்த கோடு உடனே அப்போ இருந்தே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம முதல்ல கண்டிஷன்ஸ் பார்த்தோம். ஏன்னா கோர்ஸ் முடிஞ்சு 2 ஆண்டுகள் கழித்து வரைக்கும் அவங்களுக்கு கல்வி கடன் கட்டுவதற்கான அவங்க ரீபேமெண்ட் பீரியட் இருக்குது. அப்போ தான் அவங்க கட்டுவாங்க. அப்படின்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக தான் கட்டி ஆகணும். அதெல்லாம் இல்லை, நான் வந்து இப்போ கல்வி கடன் வாங்கின உடனே இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் நான் இப்போயே கொடுத்துட்டே வரேன் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் இப்போயே கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அப்போ வந்து இந்த வட்டி விகிதம் இல்லை, அதுக்கு 1% குறைவாக வரும். இது வந்து எல்லா நேஷனல் பேங்க்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இதுவும் கல்வி கடன் கொள்கையிலே தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பொள்ளாச்சி நேயர் ராம்கிஷோர் நம்ம கூட தொடர்பில் இருக்காரு. வணக்கம் ராம்கிஷோர், உங்கள் சந்தேகம் என்ன? சார், குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ நான் வந்துட்டு டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிஇ பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு அதுக்கான ப்ரொசீஜர்ஸ், பேங்க்ல வந்துட்டு ஃபுல் அமௌண்ட் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட் கொடுப்பாங்களா, இல்லை டியூஷன் ஃபீஸ் மட்டும் தனியாக கொடுப்பாங்களா? அந்த கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்க ஃபீஸ் மட்டும்தான் பேங்க்ல வந்துட்டு லோன் தருவாங்களா, இல்லை காலேஜில் என்ன ஃபீஸ் மெமோ இருக்கோ அது ஃபுல்லாக அந்த மெமோ ஃபுல்லாக தருவாங்களா சார்? அந்த ஒரு டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். சரி, இப்போது நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க கல்லூரியில் வாங்குகிற கட்டணம் எல்லாமே பொதுவாக அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்ற கட்டணங்கள் தான். அரசாங்கோட அங்கீகாரம் இல்லாத எந்த ஒரு கல்வி நிறுவனமே ஒரு கட்டணமாக வசூலிக்கவே முடியாது. அதனால் கல்லூரியில் வசூல் செய்கிற கட்டணம் தனியாகவும் அரசாங்கம் நிர்ணயித்த கட்டணம் வேறு ஒன்றாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அப்படி இல்லை ஒன்று. அப்புறம் முன்னமே நம்ம சொன்ன மாதிரி கல்விக்கு உட்பட்டு வரக்கூடிய கல்வியை சார்ந்த அட்டனை கட்டணங்களுக்குமே கல்வி கடன் கிடைக்கும். அதில் எந்த ஒரு வேறுபாடுமே இல்லை. ஆனால் நீங்கள் கல்விக்கு வெளியே வேறு ஏதேனும் அந்த கல்வி நிறுவனத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஏதேனும் ஒரு அமௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து கல்வி கடனில் வராது. ஆச்சுங்களா? 2. அப்புறம் 3வது, இந்த கல்வி கடன் அத்தனையுமே கல்வி நிறுவனத்தில் எந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த கல்வி கடன் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கல்வி கடனுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கல்வி கடனில் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் என்டையர் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் தட் இஸ் பெய்டு பை அ கேண்டிடேட் வந்து அதில் கவர் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸு, ஸ்பெஷல் ஃபீஸு, அட்மிஷன் ஃபீஸ், லைப்ரரி ஃபீஸ், லேபரேட்டரி ஃபீஸ், இன்க்ளூடிங் தீசிஸ் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் ஃபீஸு, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அதில் கவர் பண்ணியிருக்காங்க. இதை விட்டு வெளியே நீங்கள் ஏதேனும் ஒரு கட்டணம் நீங்கள் செலுத்துகிறீர்கள் சொன்னாலும் அது மிக நிச்சயமாக நீங்கள் படிக்கிற கோர்ஸு சற்றும் சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒன்றாக இருக்கும். அது ஒருவேளை அந்த இன்ஸ்டியூஷன் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இருந்ததுன்னா அது நிச்சயமாக கல்வி கட்டணம் வராது. ஆகவே இப்போ நம்ம சார் கேட்ட மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ அத்தனை கல்வி கட்டணங்களும் அந்த கல்வியில் சொல்வது அத்தனையுமே வந்துவிடும். இல்லை வந்து அவங்க அரசு கல்வி, அரசு கல்லூரி, தனியார் கல்லூரிங்கிற அந்த பாகுபாடெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போ லேப்டாப், எஜுகேஷன் லோன்லாம் கூட அதுலேயே ஆமாம். அதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லேப்டாப், கம்ப்யூட்டர்லாம் போகும்போது இன்க்ளூடிங் தி பிரைஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர் இஃப் இட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி ஃபர்தரன்ஸ் ஆஃப் தி ஸ்டடீஸ் ஆர் ஃபார் தி கம்ப்ளீஷன் ஆஃப் தி ஸ்டடி அதிலே கொடுத்துருக்காங்க. இவர்கள் செய்யக்கூடிய அந்த கல்வியை நிறைவு செய்வதற்கு, அந்த கோர்ஸ் நிறைவு செய்வதற்கு கம்ப்யூட்டர் மிக அத்தியாவசிய தேவையாக இருக்கிற பொழுது அந்த கம்ப்யூட்டருடைய மார்க்கெட் ரேட்டையும் இவங்க கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீசனபிள் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க இருக்கிறதே ரொம்ப ஹைஃபை எது இருக்கோ அதுதான் நான் வாங்குவேன், இதுதான் படிப்பேன் அப்படின்லாம் வந்து கல்வி கடன் தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இவங்களுடைய கோர்ஸுக்கு எந்த மாதிரி கம்ப்யூட்டர் வேணுமோ அது வந்து அந்த கோர்ஸுக்கு மிக அத்தியாவசியமாக தேவைப்படுவதாக இருந்தால் மிக நிச்சயமாக கல்வி கடன் அதிலே சேர்ந்து தான் வருது, அதிலே கொடுத்துருக்காங்க. It is very much there in the policy of education loan itself. அடுத்ததாக கோவை நேயர் மோனிஷா நம்ம கூட தொடர்பில் இருக்காங்க. மோனிஷா, உங்கள் சந்தேகம் என்ன? குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். நான் வந்து இப்போ ஆர்ட்ஸ் படிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேங்க சார். பிகாம் நான் சிஎஸ்ஓ பிஏஓ பண்ணலான்னு இருக்கேங்க சார். ஓகே. அதனால அதுக்கு என்னோட சொந்தமான ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடைக்குங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு கேள்விங்க சார். இன்னொரு கேள்வி வந்து எங்க அப்பா வந்து ஃபார்மருங்க சார். எல்லாருமே இங்க இதே வந்து எல்லாருமே விவசாய தொழில் இருக்காங்க. அதனால அதுக்கு ஏதாவது
இது பண்ணுவாங்களா, லோன்ல வந்து ஏதாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுங்க சார். வெரி குட், வெரி குட். ஐம் ஸோ ஹாப்பி. இன்ஃபேக்ட் ஃபார்மர்ஸ் டாட்டர் பிகேமிங் சார்ட் அக்கௌண்டன்ட் இஸ் அ கிரேட் நியூஸ். இன்ஃபேக்ட் அதுக்கே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு விவசாயியுடைய மகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டய கணக்காளராக வருகிறது அப்படிங்கிறது. அந்த வாழ்த்துக்கள் போக இப்போ நீங்கள் கல்வி கடனில் எந்தெந்த கல்விக்கெல்லாம் கடன்கள் கிடைக்கும்னு பார்க்குற போது சிஏ வந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க. அதில் இருக்குது. அதனால் இந்த கோர்ஸுக்கு கல்வி கடன் மிக நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் ஸ்காலர்ஷிப் அதில் வரல. இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நார்மலாக எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கிராஜுவேஷன் லெவலில் உள்ளே போகும்போது அவங்களுடைய அந்த கிராஜுவேஷன் அவங்க அந்த ஆப்டிடியூட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவதுக்காக தான் அவங்க வந்து இந்த உதவித்தொகையை கொடுக்குறாங்க. அந்த உதவித்தொகை வந்து சிஏ இன்ஸ்டியூட்டுக்கு எனக்கு தெரிந்த வரையில் இல்லை. ஸ்காலர்ஷிப்பில் அந்த லிஸ்ட்டில் இவங்களோடது இல்லை. ஆனால் கல்வி கடனில் இருக்குது. அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, பொதுவாக இந்த மாதிரி இந்த விவசாயிகள் வீட்டிலேருந்து வரவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, முன்னுமே சொன்ன மாதிரி தான் கல்வி கடன் என்பது யாருடைய பெற்றோருடைய பின்புலத்தையும் பார்க்காமல் கல்வியை மட்டுமே பார்த்து கல்வியை வளர்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் அது. அதனால் இப்போ இந்த மாதிரி விவசாயிகளுடைய பிள்ளைகள்லாம் படிக்க வராங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ரியலி ஒரு கிரேட் நியூஸ் ஃபார் தி கண்ட்ரி இட் செல்ஃப். பொதுவாக இந்த தேசத்துக்கே மிகவும் நல்ல விஷயம். அதனால் அத்தனை பேருக்குமே கிடைக்கும், மிக நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் தயவுசெய்து விவசாயத்தை விட்டுட்டு வர வேண்டாம், விவசாயத்தையும் பார்த்துட்டு கல்வியும் பாருங்கள் அப்படிங்கிறதான் நம்முடைய கோரிக்கை. அடுத்ததாக திருச்சி நேயர் ராமகிருஷ்ணன் நம்ம கூட தொடர்பில் இருக்காங்க. ராமகிருஷ்ணன், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், திருச்சியிலேருந்து கால் பண்ணுறேன் சார். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ டியூஷன் ஃபீஸ் வந்து இவ்வளோ காலேஜில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தர்றாங்க லோன் அப்ளை பண்ணுறப்ப. ஆமாம். ஸோ அந்த டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் லோன் தர முடியும். மீதி எக்ஸ்ட்ரா ஃபீஸ், அதாவது புக் ஃபீஸு, ஆக்சுவலாக டியூஷன் ஃபீஸே எங்களுக்கு 40,000 போடுறாங்க. ஆனால் வந்து பேங்க்ல என்ன சொல்கிறாங்கன்னா 32.5 தான் வந்து டியூஷன் ஃபீஸ் தர முடியும். ஸோ இதுக்கு மேலெல்லாம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் இப்போ கட்டிக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேங்க்ல வந்து ரூல் கொண்டு வராங்க சார். ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் எப்படி சார் பண்ணுறது? ஸோ ப்ளஸ் அடுத்து என்ன கொஸ்டின்னா வந்து, ஒரு சில காலேஜ் வந்து இந்த காலேஜ் நான் பெஸ்ட் காலேஜ் கிடையாது, ஸோ அதுக்கு தர முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு சில பசங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மார்க் உங்களுக்கு கம்மியா இருக்கு, ஸோ உங்களுக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைச்சாலும் நாங்க வந்து லோன் தர முடியாது, எப்படி தர்றது? ஸோ ஒரு சில பசங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பேக்ரவுண்ட் வந்து என்ன வச்சிருக்கீங்க, அப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரா, ஸோ இந்த மாதிரிலாம் பாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? சரி, இப்போது நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க இந்த கல்வி கடனில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது. இது என்ன, ஆல் செட் அண்ட் டன் வந்து அவர்களும் மனிதர்கள் தான். இந்த வங்கி மேலாளர்களுக்கு கூட அவங்களுக்கே கூட நிறைய இக்னரன்ஸ் இருக்குது இதை பற்றியெல்லாம். இது மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னே சொல்லியிருக்கோம். உங்கள் பெற்றோர்களுக்கு வந்து எதுவும் சொத்து இல்லையே, உங்களுக்கு எப்படி கொடுக்குறது? அப்புறம் மதிப்பெண்கள் குறைவாக வாங்கியிருக்கிறீங்களே, முன்னமே சொன்ன மாதிரி எல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் மட்டும் தான் இதெல்லாம் பார்க்கணும். இது எஜுகேஷன் லோனுக்கு அதெல்லாம் இல்லை. அவங்க கேட்குறது வந்து ரெண்டே இருந்தால், போனஃபைடு சர்டிஃபிகேட் வேணும், அட்மிஷன் வந்து செக்யூர் ஆனதுக்கு அட்மிஷன் சர்டிஃபிகேட் வேணும். அது உண்மையிலே இந்த கல்வி நிறுவனத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்களா, உண்மையிலே ஒரு படிப்புக்காக தான் கேட்குறாங்களா அப்படிங்கிற போனஃபைட் சர்டிஃபிகேட் தான் கேட்கணுமே தவிர்த்து அவங்களுடைய பேரண்ட்ஸோட போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்க சொல்லி எங்கேயுமே இல்லை. அதனால் அது மிக நிச்சயமாக அப்படி யாராவது கேட்டுருந்தாங்கன்னா அது தவறு தான். கல்விக் கொள்கைக்கு மிகவும் எதிரான ஒரு கொள்கை அது. அப்படி இல்லை, அது ஒன்று. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக இந்த கல்வி கடனெல்லாம் வருகிற போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, எதையும் செக்யூரிட்டி வேணும், அப்புறம் வந்து நாங்கள் இவ்வளோ தான் கொடுப்போம், அட்மிஷன் ஃபீஸுக்கு நாங்கள் தரமாட்டோம், டியூஷன் ஃபீஸுக்கு இப்படி தரமாட்டோம், பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் வெரி மச் தேர் ஆக்சுவலாக. அது நம்ம பார்த்தோம்னா நமக்கே தெரியும், என்னென்னா இந்த ஃபீஸ் எல்லாம் அதில் வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு மாறாக யார் ஒருவர் பேசினாலும் அந்த கல்விக் கொள்கைக்கு எதிரானது தான். அதை நம்ம எந்த விதத்தையும் நம்ம வந்து ஆதரிக்கவே முடியாது. அதெல்லாம் அவங்க எல்லா ஃபீஸும் போட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்பெஷல் ஃபீஸு. முன்ன சொன்ன மாதிரி டியூஷன் ஃபீஸு, ஸ்பெஷல் ஃபீஸ் எல்லாமே. ஆனால் எங்கே இவங்களுக்கு குறைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னாக்க, சர்டன் ஏரியாஸில் அவங்க மார்ஜின் மணி போடுறாங்க. 5% அல்லது 15% வந்து மார்ஜின் மணி போடுறாங்க. இந்தியாவுக்குள்ளே வரதுனா ஒரு 5% மார்ஜின் மணி போக தான் கொடுப்பாங்க. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, 100 ரூபாய் அவங்களுக்கான அந்த கட்டணம் என்று சொன்னால், மார்ஜின் மணி 5% தள்ளிவிட்டு 95 ரூபாய் தான் அவங்களால் கல்வி கடனாக தர முடியும். அந்த மார்ஜின் மணிங்கிறது வந்து அவங்க சேஃபாக அவங்க எடுத்துக்கிட்டு நாங்கள் இது தர முடியாது அப்படின்னா, மார்ஜின் மணி இஸ் நாட் அப்ளிகபிள் இன் எவ்ரி கேஸ். அதுதான். அதுவும் மார்ஜின் மணி கூட இந்தியாவுக்குள்ளே பண்ணால் 5% தான். இந்தியா விட்டு வெளியே பண்ணோம்னா, ஃபார் எனி ஸ்டடி அப்ராட் ஆக்சுவலாக அதுக்கு வந்து 15% மார்ஜின் மணி. அப்படின்னா 100 ரூபாய் கட்டணத்துக்கு 85 ரூபாய் தான் கல்வி கடன் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இதை வந்து அவங்க சாதகமாக எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ் வச்சுட்டு நாங்களால் முழுக்க தர முடியாது அப்படின்றாங்க. அது ஒரு தவறான நிலைப்பாடு தான். அப்படி இல்லை, வங்கி முழுவதுமாக 100% ஃபுல்லாக தான் கொடுத்தாகணும். அப்படி தான் கல்விக் கொள்கை சொல்லியிருக்கிறது. அடுத்ததாக திருவாரூர் நேயர் பாபு நம்ம கூட தொலைபேசி தொடர்பில் இணைந்திருக்கார். பாபு, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார், எனக்கு அரியர் இருக்கு சார். சரி, அரியருக்கு நான் லோன் வாங்க முடியுமா?
எதுக்கு இப்போ அரியர் இருக்கும்போது இடையில என்ன லோன் வாங்க போகிறீங்கன்னு தெரியல எனக்கு. ஆனால் பொதுவாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அரியர் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே அவங்க வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகாமல் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் அவங்க வந்து 4th இயர் தான் முடிக்கிறாங்க, 5th இயர் தான் முடிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ கல்வி கடன் 3 ஆண்டுகள் தான் கொடுக்க முடியும், 4வது ஆண்டுக்கு தர முடியாது. இது என்ன காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, முன்னமே சொன்ன மாதிரி ஒரு கல்வியை ஊக்குவிப்பதற்காக தரக்கூடிய ஒரு கடன் என்ன ஆகும் அப்படின்னா, கல்வியில் நீ ஒருத்தர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் கடன் கொடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து இன் சம் சார்ட் ஆஃப் இன்டைரக்ட்லி என்கரேஜிங் பீப்புள் டு ஹேவ் அரியர்ஸ். ஏன்னா 3 வருஷம் வாங்குற கடனை 4 வருஷம் வாங்கிக்கலாமேங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த கல்விக் கொள்கையை நீர்த்து போக வைத்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக பொதுவாக அரியர் பீரியடில் வந்து அவங்க கொடுக்கறது இல்லை. ஆனால் செகண்ட் இயர் அரியர் வச்சு 3rd இயர் போகிறாங்க வச்சுக்கலாம், அப்போ செகண்ட் இயர் அரியர் இருக்குது அதனால கொடுக்க மாட்டேன் சொல்ல முடியாது. அந்த வித்தின் தி கோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வித்தின் தி டியூரேஷன் ஆஃப் தி கோர்ஸ். இப்போ 3 ஆண்டுகள் கோர்ஸில் ஃபஸ்ட் இயரில் அரியர் வச்சிருக்காங்க, செகண்ட் இயர் போனாங்கன்னா செகண்ட் இயரில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது, 3rd இயரில் கொடுக்க மாட்டோம் சொல்ல முடியாது. ஆனால் 4th இயர் கோர்ஸ் முடிஞ்சு போச்சு 3rd இயரில், ஆனால் நான் இன்னும் முடிக்கல எனக்கு இன்னும் கல்வி கடன் வேணும் அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. ஆக இட் ஜஸ்ட் கேனாட் கோ பியாண்ட் தி டியூரேஷன் ஆஃப் தி கோர்ஸ். பட் அந்த டியூரேஷன் ஆஃப் தி கோர்ஸ்க்குள்ளே வந்து மிக நிச்சயமாக கிடைக்கும். அப்போ அரியருங்கிற கொஸ்டின் வராது. கல்விக்கடன் மற்றும் உதவித்தொகை குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்து வருகிறார் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.